நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. ஓய் குட்டிமா, என்னடி பண்ற? காலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? ரொம்ப நேரமாவே வெயிட் பண்றேன். சரி, நான் உனக்கு கொடுத்துட்டு வந்த கிஃப்ட்டை வெளியே எடுத்து போட்டு ரெடியா அழகா இரு, நான் வீடியோ கால் பண்றேன். சரி. ஆமா, இப்ப நீ அழுகிறத பாக்கறது தான் உனக்கு ஃபோன் பண்ண பாரு. கவின், ஐ மிஸ் யூடா. என்ன விட்டு எவ்வளவு தூரத்துல இருக்க? இப்ப நீ அழுதுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் போனை வச்சிருவேன்டி. சரி, நான் அழல. அழலன்னு வாய் தான் சொல்லுது, மனசு ஒன்னும் சொன்ன மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. அழாத, சிரிச்சாதான் நான் போன் பேசுவேன், இல்லைன்னா வச்சு. சரி, போனை வைக்கிறதே குறியா இருக்காதீங்க. அதான் சிரிச்சிட்டேன்ல. என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? நான் நேற்று நைட்ல இருந்து உங்க காலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்போ பண்ணுவீங்கன்னு. இப்போ உங்களை பார்த்த உடனே தான் எனக்கு உயிரே வருது. என்ன பண்றீங்க? அங்க பகல்னா இங்க நைட்டு, ஓகேவா? இப்பதான் ரீச் ஆனதும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உடனே மேடம்க்கு தான் கால் பண்றேன். இன்னும் எங்க வீட்டுக்கு கூட கால் பண்ணல, அது தெரியுமா உனக்கு? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு உனக்கு தான் கால் பண்ணேன். நீ என்ன பண்ற? இன்னும் சாப்பிடலமா, இனிமேதான். இன்னும் சாப்பிடலையா? நைட் டைம் சொல்றீங்க, சாப்பிடாம இருக்கீங்க. சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது. என் செல்லத்தை பார்க்கதான் இப்போ வீடியோ கால் பண்ணேன். இப்போ பார் எவ்வளோ அழகா இருக்குன்னு. சஞ்சு, சொல்லுங்க கவின். ரொம்ப மிஸ் பண்றியா? மிஸ் பண்றியா அப்படிங்கிற வார்த்தைய எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா மனசு பூரா காயா இருக்கு. அதை விட இப்போ உங்களை பார்த்துட்டோங்கிற சந்தோஷம் இருக்கு. என்னை விட்டு தொலை தூரமா தான் இருக்கீங்க. ஆனா இந்த 5 விரல் அடங்குற இந்த போனால உங்களை பார்க்க முடியுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் என்ன, ஆபீஸ் கிளம்பலையா? நாளைக்கு தானே போய் ஜாயின் பண்ண போறோம். எப்படி இருக்க போது என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ எல்லாத்தையும் ட்ரைனிங் எடுத்துட்டு அப்புறம் கிளம்புவோம் நாளைக்கு. அப்புறம் என் செல்லத்துக்கு வேற என்ன? சாருக்கு வேற என்ன வேணுமா? நீங்க கேட்டீங்கல்ல, நான் கொடுத்துட்டு வந்த கிஃப்ட்டை வெளியே எடுத்து போட்டு அழகா உட்காந்துறேன்னு. நீங்க கொடுத்த கிஃப்ட்டை வெளியே எடுத்து போட்டு தான் வச்சிருக்கேன். எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்குடி செல்லம். இங்க பாரு, என்கிட்ட எப்போ வீடியோ கால் பேசினாலும் நான் கொடுத்த கிஃப்ட் வெளியே தான் இருக்கணும், ஓகேவா? அப்பாத்தபடி நீ மறைச்சு வச்சுக்கோ. அப்புறம் ஒழுங்கா சாப்பிடு, ஒழுங்கா தூங்கு. நான் இல்லைன்னு நினைச்சு அழுகக்கூடாது. அப்புறம் நீ அழுகிறியா மாற்றியா என்ன பண்ற அப்படிங்கிறதுக்கு அங்கே ஆள் வச்சுட்டு தான் வந்திருக்கேன். சொல்ல போனால் ஸ்பை வச்சுட்டு வந்திருக்கேன். யாரை வந்தாலும் உடனே கால் பண்ணி சொல்லுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே தான் இருக்காங்க, ஓகேவா? ஓ, சார் அந்த வேலையில வேற பாக்குறீங்களா? ஓகே. இந்த தாலியை இன்னும் எத்தனை நாளைக்கு மறைச்சு வைக்க போறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இது முழுமை பெறணும் அப்படின்னா நீங்க இந்தியா வரணும். அது சீக்கிரமாவே நிஜமாகும். எல்லாரோட சம்மதத்தோட உங்க கழுத்துல நான் தாலி கட்டுவேன், ஓகேவா? டோன்ட் வரி, வெயிட் பண்ணலாம். ஓகேவா? ஆமா, எங்க என் குழந்தையா? ஏன் டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டியோ? ஆமா, அப்படியே வெளியே போலின்னு சொன்னா மட்டும் உங்க குழந்தையாக்கு எல்லாம் அப்படி புரிஞ்சிடும். எவ்வளவு கேவலமா அசிங்கமா திட்டினாலும் நான் போக மாட்டேன், இங்க தான் உட்காந்துக்கிறேன்ற பேச்சில் உட்காந்துட்டு இருப்பான். இப்போ எங்க போனானே தெரியல. நானும் காலையில இருந்து வருவான்னு பார்த்துட்டே தான் இருக்கேன். எங்க போனான்னு தெரியல. நான் வேற கலை பிரீத்தி எல்லாத்தையும் மீட் பண்ண போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாருங்க, இவ வேற எங்க போனான்னு தெரியல. என்ன பண்ணிட்டு இருக்காளோ? பொல்லாதவன், பொய் சொல்லாதவன். அப்புறம் சஞ்சு, அகல்யா, அப்புறம் வேற? ஏய், 2 பேரும் என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்கடி சாப்பிட. உங்களுக்கு நம்ம கூப்பிடுறது காதுல விழுகுதா இல்ல விழுகாத மாதிரி நடிக்கிறாளுகளா? செய்வாளுங்க. நாமளே போய் கூட்டிட்டு வருவோம். என்ன ஏதுன்னு போன்ல என்னென்ன பேசுறீங்க? நேர்ல ஏதாவது பேசுறீங்களா? வாங்க வாங்க, உங்களை வச்சுக்கிறேன். வச்சுக்கோ, யாரு வேணான்னு சொன்னா? ஆனா என்னதான் சிரிச்சு பேசினாலும் நேர்ல பேசுற மாதிரி வராதுல்ல. சஞ்சனா, அம்மா, ஏண்டி உங்க 2 பேரும் பெத்தல பாக்க வச்சு அழைக்க நினைச்சிட்டு இருக்கீங்களா 2 பேரும்? சாப்பிட வாங்குறீங்க, சாப்பிட வர மாட்டீங்களா 2 பேரும்? என்ன, எங்க அவ?
கீழே சாப்பிட எந்திரி. சரிம்மா. ஏதோ மஞ்ச கலர்ல ஏதோ பார்த்தோமே. இல்லையே, ஏதோ அது மஞ்ச கயிறு தாடி மாதிரியில இருந்துச்சு. எதுக்கு சந்தேகம் அவட்டே ஏ சஞ்சனா, உன் கழுத்துல ஏதோ மஞ்ச கலர்ல ஏதோ செயின் மாதிரியே இருந்துச்சே. செயினா இல்ல அது என்னமோ ஒரு மாதிரி தாடி மாதிரியே இருந்துச்சே. என்னது அது? அது அம்மா, அது அது இல்லையே, அது இந்த இந்த மாதிரி தானே செயின் இருந்துச்சு. நீ என்ன தாலி? இல்லம்மா, தாலி எப்படி? இல்ல, நீ லூசு மாதிரி பேசாத. அகல்யா அப்படி கூப்பிடு போ. இல்ல என்னமோ எவடியவ திங்கும் போது இவனுக்கு வேற பல பேரை எப்ப பார்த்தாலும் பேய் மாதிரி அழுகிட்ட அகல்யா அகல்யான்னுக்கிட்டு. நானே இப்பதான் ஃப்ரிட்ஜில் இருக்க அப்புறம் ஆட்டை போட்டு ரூம்ல வச்சு திங்கலான்னு வந்தா மூஞ்சி மோகறேன். இவ கிடக்குற நம்ம ஒரு நிமிஷம், இவ இப்பெல்லாம் கத்த மாட்டாளே. என்னவா இருக்கும்? ஒருவேளை ஐயோ போச்சு இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஐயோ நம்ம சுடுகாடு கலப்ப போறா. போச்சு ஐயோ கண்ணீர் போஸ்ட் ஓட போறாங்க. ஐயோ எப்படியும் சாகத்த போறோம். இப்படி கண்ணீரஞ்சலி போஸ்ட் ஒட்டிடுவாங்க. சாகிறதுக்குள்ள 2 கடியாது இந்த பர்கரை நான் சாப்பிடணும். அப்படிதான் என் ஆத்மா நிம்மதியா சாந்தி அடையும். ஏன்னா நான் செத்ததுக்கு அப்புறம் சஞ்சுக்கு ஒரு வாய் கூட இதை விட்டு வைக்க கூடாது. கண்டிப்பா கூடாது. பர்கரே, உன்னை 2 கடியாவது சாப்பிட்டாதே ஆத்மா சாந்தி அடையும். இந்தா வரேன். இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குது இல்ல? இப்போதைக்கு இது போதும். நான் தான் சொல்றேன், ஏதோ மஞ்ச கலர். என்னடி? என் உயிரே யாவும் நீதானே, கண்ணிரண்டில் இருந்து பார்வை தந்தாயே, உறவென்று சொன்னால் நீதான். முகரை உடச்சு போடுவேன், மூஞ்சி முகரை பாரு. என்னடி ஆளு மூஞ்சியும்? அம்மா, என்னம்மா நீ என்னமா பண்ண போயிட்டு இருக்க? என்னம்மா என்னடி பண்ணற? இன்னைக்கு பார் கட்ட பாத்தறானே. அகல்யா, அம்மா இப்போ என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி இது பண்ணிட்டு இருக்க? இல்ல ஒண்ணும் இல்ல, நான் உள்ள வரும்போது அவ யார்ட்டே ஃபோன் பேசிட்டு இருந்தா. சரி ஃப்ரெண்டு கிட்ட யார்ட்டே வீடியோ கால் பேசிட்டு இருப்பா, நான் கமெண்ட் விட்டுட்டேன். ஆனா அவ கழுத்துல மஞ்ச கலர்ல ஏதோ ஒண்ணு இருந்துச்சுடி. அது செயினா இல்ல தாலி மாதிரியே இருந்துச்சுடி. அதான் என்னன்னு கேட்க வந்தேன். அது என்னவா இருக்கும்? என்னம்மா நீ இது கூட தெரியாதா? அது தாலி கயிறுமா. என்னது தாலியா? எதுக்குமா அடிச்ச? இல்ல தாலிங்கற அப்புறம் கேட்டா இகின்னு ஒரு சிரிப்பு. மூஞ்சிய பாரு, குதிரை கணச்ச மாதிரி முகரையும் ஆளும். அதே சொல்றேன், சொல்ல வரதுக்கு அப்படி அடிச்சினா அப்புறம் எப்படி நான் சொல்லுவேன்? போ, சொல்ல முடியாது. நீ வாரு வர்ற குத்துக்கு அடிச்சிரண்டி. என்ன தாலி? அது ஒண்ணு இல்லம்மா, அது தாலி. அது கூட உனக்கு தெரியாதா? நான் தான் அவ கழுத்துல எடுத்து தாலி கட்டி விட்டேன். 2 பேரும் எடுத்து தாலி கட்டி விளையாண்டு பார்த்தோம் எப்படி இருக்குன்னு. ஏன் ஆம்பளையும் பொம்பளையும் தான் தாலி கட்டி விளையாடணுமோ? அக்கா தங்கச்சி தாலி கட்டி விளையாட கூடாதா? நான் அவ கழுத்துல தாலி கட்டினேன். அவ நம்பிட்டியாக்கா? ஏப்ரல் ஃபூல். இது ஏப்ரல் 1 இல்லம்மா, அதான் உன்னை ஏப்ரல் ஃபூல் பண்ணுனே. ஏப்ரல் ஃபூல். ஏப்ரல் 1 இங்க பாரு, வர்ற குத்துக்கு அடிச்சு போடுவேன். ஏப்ரல் 1க்கு ஏப்ரல் ஃபூல் பண்றாளாமா. இன்னைக்கு ஏப்ரல் 6 அடி. நீல ஸ்கூலுக்கு போறியா மாடு மேய்க்க போறியா? மூஞ்சியும் முகர கட்டையும் வந்துட்டாளுங்க. ஆளும் மூஞ்சி தாலி கட்டி விளையாடலாம். தாலி கட்டிட்டு ஏண்டி உங்களுக்கு விளையாடுறதுக்கு வேற விளையாட்டே கிடையாதா? தாலி கட்டி விளையாடுவீங்களா? அதுவும் நீ போய் அவகிட்ட தாலி கட்டினியாக்கோ? ஆளும் மூஞ்சியும் என்னடி விளையாட்டு இதெல்லாம்? சை, என்னதான் பண்றே தர. நானும் தலையா அடிச்சுக்கணும். அம்மா, தலையில ஏமா அடிக்கிற? தலை ரொம்ப வலிக்குமா. நீ என்ன பண்றனா கையில அடிச்சுக்கமா, அப்ப வலி கொஞ்சம் பெருசா இல்லாம இருக்கும். அம்மா, எங்க 2 பேருக்கு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நாங்க எவ்வளவு சுத்தமானவங்க தெரியுமா? ரொம்ப நல்ல பிள்ளைங்க. நீ தத்தெடுத்தாலும் எங்க மாதிரி ஒரு பிள்ளைங்க உன்னால தத்தெடுக்க முடியாது. என்ன அப்படி நாங்க 2 பேர் பேர் வாங்கி வச்சிருக்கோம். எங்களை போய் இப்படி சந்தேகப்பட்ட? நான் தான் சொல்றேன், நான் தான் அவ கழுத்துல தாலி கட்டேன்னு சொல்லி. எனக்கு ரொம்ப போர் அடிச்சது. அதனால 2 பேர் தாலி கட்டி விளையாண்டு பார்த்தோம். வேற ஒண்ணும் கிடையாதுமா. அதுவும் சும்மா நீ அவ கழுத்துல ஏதாவது பாத்துருப்ப. அவளாவது தாலியாவது போட்டுக்க போறா. ஏமா சும்மா நீ நைன்னு இருக்க? போமா, உனக்கு ஒரு வேலையே இல்ல. போய் அடுப்புல சோறாக்குற வேலைய பாரு போ. பசிக்குது போ. என்னமோ சரியில்லடி, ஒண்ணுமே சரியில்லை. நானும் 2 வாரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னமோ 2 பேரும் களவாணித்தனம் பண்ற மாதிரி தான் தெரியுது. இருக்கட்டும், ஆனா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டே தீருவான். சரியா? கண்டிப்பா மாட்டுவீங்க. மூஞ்சிய பாரு.
ஆளும் மூஞ்சியும். போய் பல்லு விளக்கடி போடி. காலைல எந்திரிச்சு பல்லு விளக்கணியா? ஆமா நீ எங்க போன? நான் எங்க போயிருந்தேன்? உனக்கு என்ன அதுக்கு நீ கேக்குற? நீ அதெல்லாம் கேட்கவே கூடாது. உனக்கு அதை கேட்கறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. வலிக்கவே இல்லம்மா. வலிக்கலம்மா. வலிக்கவே இல்லையே. சரி போயிட்டு வா. பாய். சீக்கிரமா சோறாக்குமா, பசிக்குது. இல்லை என்னமோ சரியில்லையே. இவளுகளை கண்காணிச்சா தான் சரியாக வரும். என்னமோ பண்ணுறாளுங்க, ஒன்றுமே புரியலையே. இப்படியே விடக்கூடாது. ரெண்டும் பொம்பளை பிள்ளைய வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். கண்டுபிடிக்கணும் முதல்ல. போமா. ஏண்டி 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 உனக்கு அறிவு இருக்காடி? மவளே கொஞ்சம் மாட்டீங்கன்னு வச்சுக்க. இன்னைக்கு உனக்கு செருப்படி கன்ஃபார்ம் டி. இன்னைக்கு கண்டிப்பா ரெண்டு பேர் கண்ணெரிஞ்சி போட்டோ வந்திருக்கும் தெரியுமா? டிவில வந்திருக்கும்டி. இன்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருந்த? நியாயமா பார்த்தா கோவப்பட வேண்டியது நானே. என்ன நானாவது எதையாவது சொல்லி சமாளிச்சிருப்பேன். நீ தாலி நான் தான் கட்டினேன். ஏண்டி ஆனா அகல்யா இப்படிலாம் நீ பழி வாங்கவே நான் கொஞ்சம் கூட நினைக்கல. எனக்கு ஒரு நிமிஷம் தெரிச்சு போச்சு தெரியுமா உனக்கு? வாய மூடு. உனக்கு தெரிச்சு போறத விட எனக்கு எல்லாமே தெரிச்சு போச்சு. நீ வேற நான் ஸ்நாக்ஸ் தின்னுட்டு இருந்தேன். அது தெரியுமாடி உனக்கு? நீ எவ்வளவு ஸ்நாக்ஸ் என்னால தின்னுட்டு இருந்தேன் தெரியுமா? பீஸா பர்கர் எல்லா ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் ஆட்டை போட்டு உட்கார்ந்து தின்னுட்டு இருக்க. அதுல மண்ணலி போடுற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஏண்டி உன்னால ஒவ்வொரு நிமிஷம் இந்த வீட்ல நான் நரக வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன்டி. ச்சே பேசாம நான் போய் அனாதை ஆஸ்பத்திரியில உட்கார்ந்தது கூட நல்லா இருந்திருப்பேன் நிம்மதியா. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் பண்ற பாடு இருக்கேன். மவளே அக்கா அக்கா வேணாக்கா அடிக்காதீங்க. நம்மலாம் அப்படி ஒரு பழக்க வழக்கமா? வேணாங்க தப்பு பண்ணது நானே மன்னிச்சிருங்கக்கா. அவளே உன்னை நீ கட்டிக்க விட மாட்டேன்டி. என் புருஷன் கூட நான் நிம்மதியா போன் கூட பேச முடியல அந்த வீட்ல. நான் தான் பேசாம அனாதை ஆஸ்பத்திரி போணும் போல. ஏண்டி உனக்கு எம்பட்டு திமிரு இருந்தா இங்க மாட்டினது இல்லாம உன் புருஷன் கூட ஒரு நிம்மதியா போன் பேச முடியலையா? நானே ஸ்நாக்ஸ்ல திங்க முடியாம ரெண்டு காடி மட்டும் கடிச்சிட்டு நீ ஆட்டை போட்டு தின்றுவேன்னு நான் செத்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிட்டு வர. இவளுக்கு உன் புருஷன் கூட போன் பேச முடியலையா? மவளே உன் கூட இன்னைக்கு சண்டை போடணும். நீ பாடி அடிச்சு மழுக்கிட்டு வரேன். உனக்கு என்ன கொழுப்பு இருந்தா படி. ஏய் விட்ரி நீ கட்டிக்க அடியில பா. அம்மா புடி புடி புடி. சாரிக்கா அம்மா கிட்ட என்ன போய் சொல்லி சமாளிக்கிறேன்னு தெரியாம உளறிட்டேன். சாரி. நானும் சாரிடி. உன் மாமா ஆசைப்பட்டாருன்னு தாலி எடுத்து வெளியே போட்டு பேசிட்டு இருந்த அம்மா வந்து பாப்பாங்க. ஐயோ இவ்வளவு பிரச்சனையாவும் நினைக்கல. ஆனா அம்மாக்கு சந்தேகம் வந்துரும்டி. எப்படியாவது இன்னும் கொஞ்ச நாள் எப்படியாவது மேனேஜ் பண்ணணும். நீ ஒன்றும் கவலைப்படாதுக்கா. நான் இருக்கேன்னு நான் பாத்துக்கிறேன். நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நான் அந்த ரூம்ல ஃப்ரிட்ஜில் இருந்து ஸ்நாக்ஸ்ல ஆட்டை போட்டு வச்சிருக்கேன். அதுல இருந்து நீ ஒன்று கூட எடுத்து திங்க கூடாது. திங்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. உன்னை நான் காப்பாத்தி விடுறேன். ஏதாவது எடுத்து தின்னுட்டினா போட்டு கொடுத்துருவேன். பைத்தியம் யாருக்கு வேணும் உன் ஸ்நாக்ஸ்? தின்னு தொலை. யார் வேணான்னு சொன்னது? I love you டி. Love you too கா. குட்டச்சி சோடா புட்டி சண்டைக்கோழி. என்ன சார்? ஒன்றும் இல்லை. என்னடி பொண்டாட்டி பண்ணிட்டு இருந்த? ஆமா கிச்சன் ரூம்ல உனக்கு என்ன வேலை? அந்த பக்கத்தெல்லாம் நீ காலையில் கூட எடுத்து வைக்க கூடாது. நான் தான் காலையில் எல்லாத்தையும் சமைச்சிட்டேனே. அங்கே என்ன வேலை? சமைச்சிட்டீங்கன்னு தெரியும். பழங்கள் இருந்துச்சா அதை கட் பண்ணிட்டு வரலான்னு போனேன். அதை அங்கேயே கட் பண்ண வேண்டியதானே. கத்தி எதுக்கு இங்கே வரைக்கும்? சரி இங்கே வா. இங்க வா வா. என்ன மரியாதை குறையுது? மரியாதையா? என்னை எப்படி கூப்பிடுவியோ அப்படி கூப்பிடு. அதாண்டி எரும மாடு, குரங்கு மாடு, பன்னி மாடு, பிசாசு மாடு, குட்டச்சி, சண்டைக்காரி, சண்டைக்கோழி 1 2 இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். ஓகேவா? ஓஹோ இதெல்லாம் சார் எனக்கு வச்ச பேர்ல. சரி ஓகே. எங்க கிளம்பிட்டீங்களா? அது அங்க இருந்தே கேட்டா எப்படி? இங்க பக்கத்துல வா. சொல்லுங்க சார். அது ஒன்னிலாடி பொண்டாட்டி. அது ஒன்று எப்பயுமே நான் செல்லமா கூப்பிடுறது தானே. சரி மாமா இன்டர்வியூ போறேன். நேற்று நைட்டு ஃபுல்லாக ரொம்பவே நான் கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்ச ஒரு கம்பெனி. ஒரு ஆல் தி பெஸ்ட்டு சொல்லி அனுப்பி வைக்கலாமே. ஆல் தி பெஸ்ட் தானே சொல்லிடுவோம். முதல்ல டை உனக்கு கட்ட தெரியுதா? வெக்கம் இல்லாம ஆபீஸ்க்கு வேலைக்கு போறேன்னு சொல்லாத. டை கட்டியிருக்கான் டை. தலைய பாரு முள்ளமன்றி தலையாட்டம்.
அப்படி இல்லை, தலை நல்லாவே சீவிருந்தாலும் உன்னை பார்த்த உன்னையும் கலைக்க தான் தோணுது. நீ அந்த இடத்துல கை வச்சு சீவி விடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. மறுபடியும் களைச்சி விட சொல்லி உன் கையை கொண்டு வந்து அங்கே சீவி விட தான் சொல்லுது. என்ன பண்ணுறது? இது எல்லா ஆம்பளை பசங்களுக்குமே தான் பொண்டாட்டியாக இருந்தாலும் தான் லவ்வராக இருந்தாலும் இருக்கிற ஒன்று தான். எனக்கும் அதுதான் இருந்துச்சு. ஏன் இருக்கக்கூடாதா? உன் மேலே நிறைய லவ் இருக்க போய் தானே இப்படிலாம் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் தலையை சீவி விடுறது. உண்மைதான். அது என்னமோ தெரியல, நீங்க நல்லாவே தலை செய்வி இருந்தாலும் அதை களைச்சோட தான் என்னோட கையும் போகுது. உன்ன மாதிரி நானும் உன்னை அதிகமாக லவ் பண்றனால தான். நான் செய்விட மாதிரி யார் செய்விடுவா? என்ன ஆசை ரொம்ப தான்டா உனக்கு. உன்னைய ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிறவேன், ஓகேவா? குழந்தை மாதிரி மட்டும்தான் பார்த்துக்கிருவியா? ஏன் நமக்கு ஒரு குழந்தை வரணும்னு நினைக்க மாட்டியா? ராஜேஷ், ஆஃபீஸ் கிளம்புடா. டைம் ஆகுதுல்ல. நல்லபடியாக இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். நைட்டு ரொம்பவே நீ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க. நைட்டு நானும் தூங்காமல் பக்கத்துலேயே இருந்து முடிச்சுதான் இருந்தேன். ஆனால் நான் தூங்கிட்டு தான் நீ நினச்சிட்டு இருந்த. எல்லாமே எனக்கு தெரியும். கண்டிப்பாக நீ சக்ஸஸ் ஆவ, எனக்கு நம்பிக்கை இருக்குது. நல்லபடியாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வா. நான் அடுத்த ரெஸ்யூம் உனக்கு எழுதி வைக்கிறேன், ஓகேவா? ஏண்டி குழந்தைய பற்றி பேசணும்னு வைக்கப்படுற? முன்னெல்லாம் கோவம் தானே வரும். ஏதாவது திட்டி விட்டுருவ, நானும் அது பெருசாக எடுத்துக்காம போயிடுவேன். இப்போ என்ன புதுசாக வைக்கலாம் வருது? ஓகேவா? ஒன்றும் இல்லைடா. சரி, நீ ஆஃபீஸ் கிளம்பு. சரி, நீ போ. நான் அதை தப்பாக கேட்டிருந்தா சாரி. சரி, நான் கிளம்புறேன். நல்லபடியாக வேலை கிடைக்கணும்னு சாமி கும்பிட்டுக்கோ. நான் எதுவும் தப்பாக பேசலைன்னு தான் நினைக்கிறேன். சரி, போயிட்டு வரட்டுமா? தப்பாலாம் ஒன்றும் பேசலை. தப்பாக பேசியிருந்தா என் முகம் அப்போவே மாறி இருக்கும். சரி, நீ கிளம்பு. அப்போது சரி பிரீத்தி, நான் கிளம்புறேன். என்ன லவ் பண்ண ஒரே காரணத்துக்காக உன் பெற்றவங்க எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் தான் முக்கியம்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நானும் அப்படி தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் ஆகி 2 பேத்துக்கும் 1 வருஷம் ஆக போகுது. குழந்தைய பற்றி நம்ம எந்த ஒரு பிளானுமே பண்ணலை. நான் சொல்ல மாதிரி தான் உன் வீட்டில் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. உன் அம்மாட்ட கூட அன்றைக்கி அப்படி தான் சொன்னேன். நான் இப்போவும் அப்படி தான் சொல்கிறேன். உன் அம்மா ஏற்றுக்கிட்டதுக்கப்புறமே நம்ம குழந்தைய பற்றி யோசிப்போமே. அது வரைக்கும் வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை உனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு குழந்தை மேலே ஆசை இருக்குது, கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு உன் மனசுக்கு தோணுச்சுன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாராளமாக குழந்தை பெற்று கொடுக்க நான் தயார். எல்லாருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் கஷ்டம்தான் படுவாங்க அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். என்ன ஆனால் எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து இப்போது ஒரு வீடு வாங்குற அளவுக்கு 2 பேரும் ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். நீ சொன்ன மாதிரி எனக்கு குழந்தை மேலே ஆசை இருக்குதான். ஆனால் எனக்காக, என் ஒருத்தனுக்காக இவ்வளோ யோசிக்கிற நீ, உனக்காக இந்த ஒன்றை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேனா? கண்டிப்பாக என் வீட்டில் ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமே குழந்தை பெற்றுக்கலாமே, தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் குழந்தை மேலே இருக்கிற ஆசை உண்மைதான். 1 நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்க தோணுது. இருந்தாலும் எனக்கு குழந்தை மாதிரி நீ இருக்கும்போது குழந்தை ஒரு பெரிய விஷயமா தெரியல. அதனால் என் வீட்லேயும் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறமே குழந்தை பெற்றுக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. நான் எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ண வேண்டி. என்னை பொறுத்தவரை உண்மையாக லவ் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது கிடையாது. அந்த இடத்துல லவ்வுங்கிறது ஒரு உண்மையானதாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே ஒன்றும் பெருசாகவே தெரியல. நீ சொன்ன மாதிரி என் வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கப்புறமே நம்ம குழந்தை பெற்றுக்கலாம், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீ இருக்கும்போது எனக்கு எதுக்குடி? நான் உங்ககிட்ட ஏதாவது தப்பாக கேட்டிருந்தா ஐ எம் ரியலி வெரி வெரி சாரி. சரி, ஆஃபீஸ் கிளம்பட்டுமா? நிஜமாவே நான் ரொம்ப ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். உன் மேலே எந்த அளவுக்கு எனக்கு கோவம் வருதோ, உன் மேலே எந்த அளவுக்கு எனக்கு பொசிஷன் ஹவுஸ் இருக்கோ, அதை விட உன் மேலே அதிகமாகவே லவ் இருக்குது. ஓகே, உன் வீட்லேயும் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறமே குழந்தை பெற்றுக்கலாம், ஓகேவா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா சார்? கண்டிப்பாக, யாருக்காக இல்லைனாலும் என் குட்டிமாக்காக வெயிட் பண்ணுவேன், ஓகேவா? சரி, ஆஃபீஸ் கிளம்பட்டுமா? டேய் மாமா. மாமாவா? சரி, கொடு. ஓ, மாமான்னு கூப்பிட்டா உங்களுக்கு கிஸ் கொடுக்கணுமா? மூஞ்சில குத்திடுவேன். நான் எதுக்கு தெரியுமா மாமான்னு கூப்பிட்டேன்? ஐ லவ் யூடா மாமா. லவ் யூ டூடி பொண்டாட்டி. நீராட்டும் நேரத்தில் என்னென்னையாகின்றதோ
ஆர்த்தி செம்ம அழகா இருக்கப்போ அழகாக இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் ஓகேவா? உனக்கு எதையும் நான் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. படிப்பே சாரு சும்மா வேற லெவலில் படிப்பீங்க. இன்டர்வியூ சொல்லியா கொடுக்கணும்? சரி ஓகே, நல்லபடியாக இன்டர்வியூ அட்டன் பண்ணு. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஓகேவா? ஓகே மேடம். நர்வஸ் ஆகாத, பயப்படாத. அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக கரெக்டாக பதில் சொல்லு. எந்த பயமும் இருக்கக்கூடாது, தைரியமாக இருக்கணும். அவங்க குதர்க்கமான கேள்வி கேட்பாங்க, எல்லாத்துக்கும் கரெக்டாக பதில் சொல்லணும் ஓகேவா? அப்புறம் நீ, சசி அண்ணா, ராஜேஷ் அண்ணா 3 பேர் வந்து ஒரே கம்பெனிக்கு தானே போகிறீங்க? பிரவீன் அண்ணா 4 பேர் ஒரே கம்பெனிக்கு தானே போகிறீங்க? ஆமாம். ஓகே, 4 பேருக்குமே வேலை கிடைக்கும் ஓகேவா? வேலைங்கிறது திறமை பொறுத்து தான். ஆனால் வந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற விதமும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெஸ்யூம் வந்து நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் ஓகேவா? ஓகேவா, நீ எதை நினச்சி கவலைப்படாத. நீ என்ன வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ, அதை அப்படியே போய் அங்கே போய் பண்ணு ஓகேவா? அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் கரெக்டாக பதில் சொல்லு. பயப்படாத, முக்கியமாக பயப்படாத. வேறு வந்துட்டு வேறு ஒன்றும் இல்லை ஓகே? அவ்வளோதானா? வேற எதுவும் இல்லையா? வேற என்ன வேணுமா? வேற டே கேடி, உன்னை இன்டர்வியூ அட்டன் பண்ண போக சொன்னால் இங்கே வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். உன்னை இங்கே இன்னொரு 20 நாள் தானே, அப்புறம் ஆஃபீஸுக்கு தானே, அப்புறம் நான் காலேஜ் போயிடுவேன். உன்னால் என்ன பண்ண முடியும் நானும் பார்க்குறேன். அந்த 20 நாளும் என் கைப்பிடி தானே? எப்படி? ஸோ ஆரம்பிச்சிட்டானே, இவன் தொல்லை தாங்க முடியல. சமத்து புருஷால போடா, போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வா ஓகேவா? நீ போயிட்டு வந்து என்ன வச்சுக்கோ, நான் எதுவும் கேட்க போகிறதில்ல. இப்போ உன் தங்கச்சி வேற வருவா, அவளை கூட்டிகிட்டு நான் வெளியே வேற போகணும். நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி வெளியே போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து. சஞ்சுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் போயிட்டு ஈவினிங் வாங்க, நாங்கள் இன்றைக்கி எல்லோரும் வெளியே போகலான்றோம். என் தங்கச்சி வரேன்னு சொன்னாலா? சரி, கூட்டிகிட்டு போயிட்டு வா. ஆமாடா, அவளும் தான் வரேன்னு சொன்னான். நேற்று நைட்டே கால் பண்ண, நானும் வரேன் அண்ணின்னா. நாங்களாம் வெளியே போக போகிறோம். நீங்கள் ஆஃபீஸுக்கு போய் இன்டர்வியூ நல்லபடியாக அட்டன் பண்ணிட்டு வாங்க. சரி, வேறு ஒன்றும் இல்லை, கிளம்பலாமா? கிளம்பணுமா? டே 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 சரியான பொறுக்கிடா நீ, பொறுக்கி ராஸ்கல், ஃப்ராடு, தள்ளி தொலை. எனக்கு கொடுக்கறத கொடுத்தீங்கன்னா போயிடுவேன், இல்லைன்னா என்ன 100 கிஸா? ஆமா. அடே, இன்டர்வியூ போவானா? இவனுக்கு 100 கிஸ் கொடுத்தாலும் இன்டர்வியூ போவானா? மூஞ்சில குத்திடுவான் பார்த்துக்கோ. ஸோ ஏன் கார்த்தி இப்படி பண்ற? கிளம்புடா. ப்ளீஸ் 100 கிஸ் கொடு, அப்படின்னா தான் போவேன். ஐயோ, குழந்தை மாதிரியே பண்றானே. 100 கிஸ் எல்லாம் கிடையாது, வேணா ஒன்று தரேன், இப்போதைக்கு போதும். சரி, கொடு. போதுமா? போ. ஓகே, போயிட்டு வர வரைக்கும் தாங்கும். சரி, போயிட்டு வரேன், கொஞ்சம் பார்க்கறது. பாய், லவ் யூ. லவ் யூ டூ. சரி, கிளம்பு.